குட் மார்னிங் எவ்ரிவான். இது டிஎன் டெட்டுக்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும். இது புக்கில் நம்ம ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக படிக்கிறது காட்டிலும் கொஷின்ஸ் நம்ம திரும்ப திரும்ப புக் ஃபுல்லாக இருக்கிறது லைன் பை லைன் நம்மளாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு இது ப்ராக்டிஸ் ஆகும், நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரலாறு 6th ஃபஸ்ட்டு டேர்ம் யூனிட் 1 வரலாறு என்றால் என்ன, அதான் ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம். வரலாறு என்பது டேஸ் கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான டேஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா, ISTORIA, ஹிஸ்டோரியானாலும் நம்ம குழம்பிடக்கூடாது. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். நாணயம் அதன் வரலாற்று தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை. டேஸ் அப்படின்னா நாணயம் பற்றி படித்தாலே அது நாணயவியல் தான். வரலாற்றின் காலம் டேஸில் கணக்கிடப்படுகிறது. ஆண்டுகளில் தான் சொல்லுவாங்க. பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு சொல்வோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய டேஸை கொண்டு அவர்களின் காலத்தையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் அறியலாம். அப்படின்னா கற்கருவிகளை கொண்டு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்களின் காலத்தையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் அறியலாம். பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது டேஸில் ஓவியங்கள் வரைந்தனர். பாறைகளில். பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை டேஸ் எனப்பட்டன. பாறை ஓவியங்கள். அதாவது பாறையில் ஓவியம் வரைந்தாங்க இல்லைங்களா, அதை நம்ம பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாறை ஓவியங்கள் டேஸை பதிவு செய்வதற்காக செய்திருக்கலாம். தமது வாழ்க்கை நிகழ்வுகளை, அதாவது பண்டைய மனிதர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக பாறை ஓவியங்கள் வரைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கற்கால மனிதர்களின் பாறை ஓவியங்கள் டேஸ் மற்றும் டேஸில் வரையப்பட்டன. மலைப்பாறைகள் மற்றும் குகைச்சுவர்கள். ஸோ அவங்க மலைகள்லையும் குகைகளும் வாழ்ந்தங்காட்டி பழங்கற்கால மனிதர்களின் பாறை ஓவியங்கள் மலைப்பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் வரையப்பட்டன. பழங்கற்கால மனிதர்களின் பாறை ஓவியங்களில் இருந்து நாம் டேஸை தெரிந்து கொள்கிறோம். எப்படி வேட்டையாடினார்கள், வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்ததை தன்னோடு வர இயலாதவர்களுக்கு காட்டுவதற்கு மற்றும் பொழுதுபோக்கு. அதாவது பழங்கற்கால மனிதர்கள் பாறை ஓவியங்கள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், 3 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வேட்டையாடினதை தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று, வேட்டைக்கு போனவங்க அங்கே நடந்த விஷயத்த வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது தன்னோட வர இயலாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட காட்டுவதற்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் பாறை ஓவியங்களை பயன்படுத்தினாங்க. பழங்கற்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பு மற்றும் வேட்டைக்காகவும் டேஸை பழக்கப்படுத்தினார்கள். நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலம். தொல்லியல் அடையாளங்கள் டேஸ் டேஸ் டேஸ். கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்கள். தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்களில் இருந்து டேஸ் பெறுகிறோம். வரலாற்று தரவுகள். வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் என்பது டேஸ் வரலாற்று தொடக்க காலம், அதாவது புரோட்டோ ஹிஸ்ட்ரி. கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல். இதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம், நாணயத்தை பற்றி படிக்கும் துறைக்கு நாணயவியல்னு பேர். அதே மாதிரி கல்வெட்டுகள் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல். தம்மா என்பது டேஸ் சொல், பிராகிருத சொல். தம்மா என்பது சமஸ்கிருதத்தில் டேஸ் எனப்படும் தர்மா. தர்மா என்பதன் பொருள் அறநெறி. பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர். அசோகரது ஆட்சியில் டேஸ் மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. புத்த மதம். கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்ட அரசர் அசோகர். புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்த அரசர் அசோகர்.
பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக விளங்கிய அரசர் அசோகர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். அதாவது கலிங்க போர் நடக்கும். அந்த கலிங்க போரில் இவரே வெற்றி பெற்றுவார். இருந்தாலும் நிறைய உயிர்கள் அழிந்து போனதை நினச்சி அவர் இனிமேல் உயிர்கள் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றிக்கு பின்னாடி போரை துறந்த முதல் அரசர் அசோகராகவே இருக்கிறாரு. பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக விளங்கிய அரசர் அசோகர். அதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். இன்றும் டேஸ் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அசோகர். அதாவது இன்றைக்கும் நம்ம அசோகர் உருவாக்கின சாலைகளை தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் டேஸ் நிறுவிய சாரநாத் கட்ரூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. அசோகர். சாரநாத் கல்தூனால்னே அசோகர் தான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அசோகரின் தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் டேஸ் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. 20ஆம் நூற்றாண்டு வரை. அதாவது அசோகருடைய தகவல்கள் 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இடம்பெறலை வரலாற்றில். அதைத்தான் சொல்கிறாங்க. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் டேஸ் டேஸ் டேஸ். ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள்னால் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப் மற்றும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றோர் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் மாமன்னர் டேஸின் சிறப்புகளை வெளியுலகுக்கு கொண்டு வந்தன. அசோகர். அதாவது ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப் மற்றும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ இவங்க ஆய்வு செஞ்சு மாமன்னரான அசோகருடைய சிறப்புகளை வெளியுலகுக்கு கொண்டு வந்தாங்க. டேஸ் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் தொகுத்து நூலாக வெளியிட்டார். சார்லஸ் ஆலன். ஸோ சார்லஸ் ஆலன் தான் அவர் ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர். அசோகர் பற்றி நிறைய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து ஒரு புக்காகவே வெளியிட்டிருக்காரு. ஸோ சார்லஸ் ஆலன் அசோகர் பற்றி எழுதிய நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அசோகரின் பொற்கால ஆட்சிக்கான சான்றுகள் டேஸ் மற்றும் டேஸில் காணப்படுகின்றன. சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கட்ரூன். அசோகருடைய ஆட்சிக்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலையும் சாரநாத் கட்ரூன்லேயும் நம்மளால் பார்க்க முடியும். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக டேஸ் உதவுகின்றன. அகழ்வாராய்ச்சி பொருட்கள். அதாவது அகழ்வாராய்ச்சி பொருட்களை வச்சு தான் நம்ம தொல்லியல் ஆய்வே மேற்கொள்கிறோம் இல்லைங்களா. ஸோ தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக உதவுவது அகழ்வாராய்ச்சி பொருட்கள். ஸோ இதனுடைய 6th ஃபஸ்ட்டு டேர்முக்கான ஃபஸ்ட்டு டாபிக், அதாவது பாடம் 1 முடியுது. இனி பாடம் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.